ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய உரிய பொருளை கண்டறிதல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். சொற்பொருள் நம்ம ஸ்கூல் புக் ஆல்ரெடி 6th to 12th நியூ புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் 6th to 8th ஓல்டு புக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம 9th 10th ஓல்டு புக்கில் உள்ள சொற்பொருள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் வீடியோஸ் எதெல்லாம் சொற்பொருள் பார்த்துருக்கோமோ அதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 9th 10th பார்க்கலாம் வாங்க. 9th ஓல்டு புக்கில் உள்ளது ஆல்ரெடி நம்ம எப்படி படிக்கணும்னு நான் உங்களுக்கு ஓல்டு வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு புக்கை வச்சினாலும் சரி, இதிலையே படிக்கிறீங்கனாலும் சரி படித்து முடிச்சுக்கோங்க. படித்து முடிச்சாலும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடாதீங்க, மறந்துடும். படித்ததை இன்னொரு தடவை இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப ஓட விட்டுட்டு இந்த பக்கம் ஆன்சரை மறைச்சி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஷினாக சொல்ல நீங்கள் ஆன்சர் உங்களுக்கு சொல்ல தெரியுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஏன்னா சொற்பொருளை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படிங்க, அப்படின்னா தான் மறக்காது. இப்போ நம்ம 9th உள்ளது பார்க்கலாம் வாங்க. உளவாக்கல். உளவாக்கல்னா உண்டாக்குதல், படைத்தல், நிலை பெறுதல், காத்தல், நீக்கல், அழித்தல், நீங்களா, இடைவிடாது, அழகிலா, அளவற்ற, அன்னவர், அத்தகைய இறைவர், தலைவர், இறைவர், சரண், அடைக்கலம், சரணடைதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சரண் அப்படின்னா அடைக்கலம். இகழ்வார், இழிவுபடுத்துபவர், அகழ்வாரை, தோண்டுபவரை. தலை, சிறந்த பண்பு, பொறுத்தல், பொறுத்து கொள்ளுதல். இறப்பினை, பிறர் செய்த துன்பத்தை. இன்மை, வறுமை. ஒராள், தவிர்த்தல். மடவார், அறிவற்றார். நிறை, சால்பு. ஒருத்தாரை, தண்டித்தவரை. ஒன்றாக, ஒரு பொருட்டாக. பொதிந்து வைப்பர், வைத்து கொள்வர். பொன்றும் துணையும், உலகம் உள்ளவரை. திறன் அல்ல, செய்யத்தகாத. நொந்து, துன்பத்திற்கு வருந்தி. மிகுதியான், மனச்செருக்கால். மிக்கவை, தீமை. தகுதியான், பொறுமையால். துறந்தார், பற்றினை விட்டவர். இறந்தார், வரம்பு கடந்தவர். இன்னா, தீய. நோர்க்கிற்பவர், பொறுப்பவர். நோற்பார், நோன்பு மேற்கொள்ளுபவர். இன்னா சொல், தீய சொல். கண்ணோட்டம், இரக்கம் கொள்ளுதல். என் வனப்பு, ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்பு, அழகு. கிளர்வேந்தன், புகழுக்கு உரிய அரசன். வாட்டான், வருந்த மாட்டான். எம்பி, என் தம்பி. மடப்பிடி, பாஞ்சாலி. கலிக்க, மகிழ. கோமான், அரசன். நுந்தை அப்படின்னா நுண் தந்தை. அடவி, காடு. தடந்தோள்னா வலிய தோல். மணிநகர், நகர்னா நகரம். மணிநகர்னா அழகிய நகரம். மருங்கு, பக்கம். கோலமுறு, அழகுமிக்க. செறிந்து, அடர்ந்து. காடு. குளவு, விளங்கும். ஞாலம், உலகம். பன்னவர், தேவர். அரம்பையர், தேவமகளிர். ஞானம், அறிவு. புன்மை, நெறி பிறந்த செயல்கள். வீறு, வலிமை. சதுரங்கச் சேனை, 4 வகை. சேனைனா படை. ஸோ சதுரங்கம்னா 4 பக்கமும் இருக்கும், அப்போ 4 வகை படை. மதுரமொழி, இனிய மொழி. குசலங்கள் பேசி, குசலம் பேசியிருக்கிறதுனா நலன் விசாரிக்கிறது. ஸோ நலன் கேட்டு. வையை நாடவன், வையை பாண்டியன். உய்ய, பிழைக்க. இறந்து செப்பினான், இறந்து அப்படின்னா பணிந்து, வேண்டி. அப்போ இறந்து வேண்டினான். தென்னவன், குலதெய்வம் அப்படின்னா சொக்கநாதன் அல்லது சுந்தரபாண்டியன். இன்னல் அப்படின்னா துன்பம். நல்கினார், நல்குதல்னா கொடுக்கறது இல்லைன்னா அழிக்கிறது. ஸோ அழித்தார். இறைஞ்சி, பணிந்து.
அழகில் கேள்வியார் அளவற்ற நூலறிவினர் சிரம் துலக்கி தலையை சிரம்னா தலை ஸோ தலையை அசைத்து மீனவன் மீன் கொடியை உடைய பாண்டியன் விபுதர்னா புலவர் தூங்கிய தொங்கிய பொற்கிளி அப்படின்னா பொன் முடிப்பு நம்பி தருமி புறம்பு வெளியில் பையுள் வருத்தம் பணவன் அந்தணன் கண்டம் கழுத்து பளுவு பாடல் அப்படின்னா குற்றமுள்ள பாடல் ஆரவை நிறைந்த அவை கிளத்தினேன் சொன்னேன் சீரணி புகழ்வாய்ந்த வேணி செஞ்சடை ஓரான் உணரான் அற்குற்ற அப்படின்னா இருளை ஒத்த நாற்றம் நறுமணம் குழல் கூந்தல் அழுகு இரவு. இதில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்னா பகல், அல்னா இரவு, ரெண்டுமே வருது. எல் அப்படின்னா பகல், அல் அப்படின்னா அல்லுன்னு வந்துட்டாலே இரவு அப்படின்னா வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட்டும் நான் சொல்லியிருக்கேன். எல் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய எள் இருக்குல்லையா, அந்த எள் சொல்லுவோம் இல்லையா, அந்த எள் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய எள். ஸோ பகலில் தானே எள் சாப்பிடுவோம், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ எள்ளுன்னு இருந்தால் பகல், அல்லுனா இரவு. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஏத்தும் அப்படின்னா வணங்கும். அரவு நீர் சடையார் அப்படின்னா சிவபெருமான். ஞான பூங்கோதை உமையம்மை. வெறுவிலான் அச்சமற்ற நக்கீரன். சலம் மன உறுதி. கற்றைவார் சடையான் சிவபெருமான். உம்பரார்பதி அப்படின்னா தலைவன், தேவர் தலைவன் இந்திரன். நுதல்விழி நெற்றிக்கண். பொங்கர் பொற்பங்கைய தடம்னா பொற்றாமரை தடம்னா குளம், பொற்றாமரை குளம். நாவலன் புதல்வர் புலவர். கரந்தான் அப்படின்னா மறைந்தான். செவிச்செல்வம் கேள்வி செல்வம். நம்ம செவி வழியாக கேட்க தானே செய்வோம், அப்போ கேள்வி செல்வம். தலை முதன்மை. வயிற்றுக்கும் இழிவு சிறப்புமை. அவி உணவு. தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படக்கூடிய உணவு. ஆன்றோர் கல்வி கேள்வி பண்பு இதில் எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள் யார், அவங்கள தான் ஆன்றோர்னு சொல்லுவோம். ஒப்பர் அப்படின்னா ஒப்பாவர். ஒர்க்கம் தளர்ச்சி. ஊற்றுக்கோள் ஊன்றுகோல். அற்றே போன்றதே. எனைத்தானும் எவ்வளவு சிறியதாயினும். அனைத்தானும் கேட்ட அளவிற்கு. ஆன்ற நிறைந்த. பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்த்தி இருந்தாலும். பேதைமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள். இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து. ஈண்டிய ஆய்ந்தறிந்த. தகையவே தன்மையதே. தோற்கப்படாத துளைக்கப்படாத. நுணங்கிய நுட்பம் ஆகிய. வணங்கிய பணிவான. வாயுணர்வின் மாக்கள் வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர். அவியினும் இறந்தாலும். இசைபட புகழுடன். கயவர் கீழ்குணம் உடையவர். உய்மின் பிழைத்து கொள்ளுங்கள். மல்லல் அப்படின்னா வளமை. வல் நெருக்கம். இந்த எள் எந்த இல்லைன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. விசும்பு வானம். புறவு அப்படின்னா புறா. நிறை அப்படின்னா எடை ஒழுக்கம். ஈர்த்து அறுத்து. துளை துளாக்கோள். வன்கண் வீரத்தன்மை. மேனி உடல். மறுப்பு தந்தம். ஊசி எழுத்தாணி. மரம் வீரம். கனல் நெருப்பு. திருத்தக்க செல்வம் நிலைத்த. வையகம் உலகம். மொயிலை நெருங்கி அமைந்த இலை. மாறன் பாண்டிய மன்னன். களிறு ஆண் யானை. தீயின் வாய் நெருப்பில். சிந்தை எண்ணம். கூற மிக. நவ்வி மான். முகில் மேகம். மதி
நிலவு. உகு சொரிந்த. புனல் நீர். பகர்வது சொல்வது. தெளிவீரே தெளியுங்கள். துவ்வா நுகராத. அகன்று விலகி. ஆழி கடல். ஆயம் தோழியர் கூட்டம். ஆசனம் இருக்கை. நாத்தொலைவில்லை சொல்சோர்வின்மை. யாக்கை உடம்பு. பிணி நோய் நீங்கா நோய். பேதைமை அறியாமை. செய்கை இருவினை. உணர்வு அறிவியல் சிந்தனை. உருண வடிவம் அருண உருவமற்றது. வாயில் ஐம்பொறிகள். ஊறு புலன்களின் இயல்பு. நுகர்வு இன்ப துன்ப நுகர்ச்சி. வேட்கை விருப்பம். பவம் பயன் நோக்கிய செயல். தோற்றம் பிறப்பு. பெரும்பேறு வீடு பேறு. கோடு கொம்பு. அழகில அளவற்ற. தொக்க விலங்கு விலங்கு தொகுதி. களவு திருட்டு. காமத்தி காமமெனும் கொடிய விருப்பம். உளையா உடம்பு தளராத உடல். குரலை புறம் பேசுதல். வெக்கல் பெரு விருப்பம். வெகுழல் கடுஞ்சினம் கொள்ளுதல். பொல்லா காட்சி மாய தோற்றம். சீலம் ஒழுக்கம். தானம் கொடை. புரைதீர் புரைனா குற்றம் தீர்க்கிறது நீங்கிறது. அப்போ குற்றம் நீங்கிய. கேண்மின் கேளுங்கள். முத்தேர் நகை முத்து சிரிப்பு. உய்மின் போற்றுங்கள் நற்கதி அடையுங்கள். உறைதல் தங்குதல். கூற்று யமன். மாசில் குற்றமற்ற. தொழுது வணங்கி. புக்கு புகுந்து. இடர் இன்னல். கடன் கடமை. சான்றோர் நல்ல குணங்கள் நிறைந்தவர். நான் நாணம். ஒப்புரவு உதவுதல். கண்ணோட்டம் உயிர்களிடத்து இரக்கம். கண்ணோட்டம்னாலே இரக்கம் காட்டுறது. வாய்மை உண்மை. சால்பு சான்றாண்மை. ஆற்றுவார் செயல் செய்பவர். ஆற்றல் வலிமை. மாற்றார் பகைவர். துளையல்லார் ஆற்றலில் குறைந்தவர். கட்டளை உரைகள். இன்னா அப்படின்னா தீங்கு. இனிய நன்மை. செய்யாக்கால் செய்யாவிடத்து. இன்மை அப்படின்னா வறுமை. இழிவன்று இழிவானது அன்று. திண்மை வலிமை. ஊழி உலகம். ஆழி கடல். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சின்ன ஒவ்வொரு லெட்டரில் பொருளை மாறுறது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இருநிலம் பெரிய நிலம். பொறை சுமை. உறுதி உள உறுதி. சகிப்புத்தன்மை பொறுத்து கொள்ளுதல். சொரூபம் வடிவம். தாரம் மனையாள். சேவை தொண்டு. அயலார் உறவல்லாதோர். ஈண்டு இவ்விடம். புகழ்வது சொல்வது. காண்டகு காணத்தக்க. இருப்பாணி இரும்பு ஆணி. கடாவினார் அடித்தார். கீண்டு தோண்டி. செற்றம் சினம். குருசு சிலுவை. சொற்ற சொன்ன. துலக்கம் விளக்கம். சுருதி முதல் மறை முதல்வராகிய இயேசுநாதர் சதை புண்டு சிதைக்கப்பட்டு. பன்னறிய சொல்லுதற்கு அறிய. பலபாடு பலதுன்பம். இரும்பொறை பெரும்பொறை. வித்தகன் ஆண்டவன். தொழும்பர் அடியார். இசை பெறுதல் புகழ் பெறுதல். துஞ்சினர் உறங்கியவர். கீண்டு இழந்து. இருப்பு முளை ஆணின் நுனி. வதைப்புண்டு
துன்பமடைந்து மாண்டுபடும் போது இறக்கும் நிலையில் மாளுதல் அப்படின்னாலே இறந்து போதல். இரட்சகர் காப்பவர் மன்றாடும் மிக வேண்டுதல். ஆகடியம் ஏளனம் நிலற்றிய நிழல் செய்த. நடுநாள் யாமம் நள்ளிரவு. துஞ்சான் துயிலான். மா விலங்கு. கல்லா கல்வியறிவு இல்லாத. நாளி அப்படின்னா அளவு பெயர். இது ஒரு அளவு. நாளின்றது அளவு. ஈதல் கொடுத்தல். துய்ப்பேம் நுகர்வோம். தப்புன இலக்க. நீர் கடல். கருங்கோல் கருமை நிறமுடைய கொம்பு. உயர்ந்தன்று உயர்ந்தது. அளவின்று அளவினை உடையது. ஸோ இவ்வளோதான் நமக்கு 9ஆம் வகுப்பில் உள்ளது. இப்போ அடுத்தது 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ளது பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் அகெயின் ஒரு தடவை இந்த சைடு ஆன்சரை மறைச்சி வச்சுட்டு நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினாக நான் சொல்ல உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுதான்னு செக் பண்ணிட்டே வாங்க. 2 தடவை நீங்கள் அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு இது மறக்கவே செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இது உங்களுக்கு மறக்குதா இல்லையான்றது. இப்போ 10ஆம் வகுப்பு பார்க்கலாம். மெய் உடல். விதிர் விதிர்த்துனா உடல் சிலிர்த்து. விரை மனம். நெகிழது அப்படின்னா தளர்றது. ததும்பி பெருகி. கலல் கலல் அப்படின்னாலே அது ஒரு அணிகலன். அந்த அணிகலன் ஆண்களின் காலில் அணியக்கூடியது. சயசய வெல்க. விழுப்பம் சிறப்பு. ஓம்பப்படும் காத்தல் வேண்டும். பரிந்து விரும்பி. தேரினும் ஆராய்ந்து பார்த்தாலும். குடிமை உயர்குடி. இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். அழுக்காறு பொறாமை. ஆக்கம் செல்வம். ஒல்கார் விலகமாட்டார். உறவோர்னா மனவலிமை உடையவர். ஏதம் குற்றம். எய்துவர் அடைவர். இடும்பைனா துன்பம். வித்துனா விதை. ஒல்லாவே இயலாவே. உலகம் உயர்ந்தோர். ஒட்ட பொருந்த. ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல். கூகை கோட்டான். இகழ் பகை. திரு செல்வம். தீராமை நீங்காமை. அருவினை செய்தற்கு அரிய செயல். ஞாலம் உலகம். ஒடுக்கம் அடங்கி இருப்பது. பொருதகர் ஆட்டுக்கடா. பேருந்தகைத்து பின்வாங்கும் தன்மையது. பொல்லென உடனே. புறம்வேறார் வெளிப்படுத்த மாட்டார். உள்வேற்பார் மனத்தினுள் மறைத்து வைத்திருப்பார். ஒல்லியவர் அறிவு உடையார். செருணர் பகைவர். சுமக்க பணிக. இருவரை முடிவு காலம். கிழக்காந்தலை தலைகீழ். எய்தற்கு கிடைத்தற்கு. இயல்ந்த கால் கிடைத்த பொழுது. கூம்பும் வாய்ப்பற்ற. சீர்த்த இடம். இடம்னா காலம். சீர்த்த இடம்னா உரிய காலம். வணங்கி பணிந்து. மாண்டார் மாண்புடைய சான்றோர். நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள். நோக்கி ஆராய்ந்து. கொற்கை பாண்டிய மன்னனுடைய நாட்டு துறைமுகம். தென்னம்பொறுப்பு தென்பகுதியில் உள்ள பொதிகை மலை. பழியோடு படரானா மரநெறியில் செல்லாத. அடர்த்தி எழுக்குருதி வெட்டுப்பட்ட இடத்தினின்றும், அதாவது ஒரு இடத்துல அடிபட்டுக்குன்னா அதிலிருந்து வெளியிட்டு வரக்கூடிய இரத்தம், அதான் செந்நீர். பீரிட்டு எழும் செந்நீர். பசுந்துணி பசிய துண்டம். தடக்கை நீண்ட கைகள். அறுவருக்கு இளைய நங்கை அப்படின்னா, அறுவர்னா
6 பேர். ஸோ அந்த 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி, அந்த 6 பேர் போக தான் 6 பேருக்கு இளையவங்க. ஏன்னா 7 கன்னியருள் இளையவளாகிய பிடாரி. இறைவனை ஆடல் கண்டருளிய அணங்கு, இறைவனை நடனமாடச் செய்த காளி. சூருடை கானகம் அச்சம் தரும் காடு. உகந்த விரும்பிய. தாருகன் அப்படின்னா அரக்கன். பேருரம் கிழித்த பெண் அப்படின்னா அகன்ற மால்வை பிளந்த துர்க்கை. செற்றம் கருவு. சேர்த்தனல் சினமுற்றவள். பெற்றொழில் சிலம்பு அப்படின்னா வேலைப்பாடு அமைந்த, நிறைய வேலைப்பாடு இருக்கக்கூடிய பொற்சிலம்பு. கடையகத்தாள் அப்படின்னா வாயிலின் முன்னிடத்தாள், இங்கே இத்து வரணும், முன்னிடத்தாள். நீர்வார்கண் நீரொழுகும் கண். தேரா மன்னன் படிச்சிருப்போம் அப்படின்னா ஆராயாத மன்னன் அப்படின்னா பொருள். எல்லரு அப்படின்னா இகழ்ச்சி இல்லாத. இமையவர் தேவர். புல் அப்படின்னா பறவை. புன்கண் துன்பம். கடைமணி அரண்மனையுடைய வாயிலில் இருக்கக்கூடிய மணிக்கு பேர் தான் என்னது? கடைமணி. ஆளி தேர் சக்கரம். ஏசா பழி இல்லா. கோரல் கொள்ளுதல். கொற்றம் அரசநீதி. நற்றிரம் அறநெறி. படரா செல்லாத. வாய்முதல் வாயின் முதலாகிய உதடு. தெளிவுறுத்தும் விளக்கமாக காட்டும். சுவடி நூல். எளிமை வறுமை. நாணிடவும் வெட்கப்படவும். உலகியலின் அடங்கலுக்கும் வாழ்வியல் முழுமைக்கும். தகத்தகைய ஒளி மிகுந்த. சாய்க்காமை அழிக்காமை. நூற்கலகங்கள் நூலகங்கள். களைந்தோம் நீக்கினோம். தாபிப்போம் நிலைநிறுத்துவோம். ஆயகாலை அந்த நேரத்தில். அம்பி படகு. நாயகன் தலைவன். நாமம் பெயர். துறை தோணித்துறை. தொன்மை தொன்று தொட்டு. கல் மலை. திரள் திரட்சி. காயம் வெல்லினல் பகைவர்களை அழிக்கக்கூடிய வில்லாற்றல் பெற்றவன். துடி அப்படின்னா பறை. அல் இருள். சிறங்கி பேரம் கங்கை கரையோர நகரம். திரை அலை. மருங்கு பக்கம். உபகாரத்தான் பயன் கருதாது உதவுபவன் தான் யார்? உபகாரத்தான். கூவா முன்னர் அழைக்கும் முன்னர். குறுகி நெருங்கி. இறைஞ்சி வணங்கி. சேவிக்க வணங்க. நாவாய் படகு. நெடியவன் அப்படின்னா உயர்ந்தவனாகிய ராமன். குறுகினான் வந்துள்ளான். நாவாய் படகு. இறை தலைவன். பண்ணவன் நற்குணங்கள் பலவுடைய லக்குவன். பரிவு இரக்கம். குஞ்சி தலைமுடி. மேனி உடல். அருந்தியன் அன்பு உடையவன். மாதவர் முனிவர். முறுவல் புன்னகை. விளம்பல் கூறுதல். சீர்த்த சிறந்த. பவித்திரம் அப்படின்னா தூய்மையானது. பவித்திரமானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னா தூய்மையானது. இனிதின் இனிமையானது. உண்டனம் உண்டோம் அப்படின்றதுக்கு சமமானது. தளிய கலந்த. கார்குலாம் மேகக்கூட்டம். பார்குலாம் உலகம் முழுவதும். இன்னல் துன்பம். ஈர்கிலா எடுக்க இயலாத. தீர்கிலேன் அப்படின்னா நீங்க மாட்டேன். அடிமை செய்குவேன் பணி செய்வேன். குரிசில் அப்படின்னா தலைவன். இருத்தி இருப்பாயாக. நயனம் அப்படின்னா கண்கள். இந்து நிலவு. நுதல் நெற்றி. கடிது விரைவாக. முடுகினன் செலுத்தினன். முறிதிரை மடங்கி விழக்கூடிய அலை. இடர் துன்பம். அமலன் குற்றமற்றவன்.
இளவல் தம்பி, இளவல்னா தம்பி, துன்புனா துன்பம், உன்னேலம்னா நினைக்காதே, அரி நெற்கதிர், செரு வயல், யானர் புதுவருவாய், வட்டி பனையோலை பெட்டி, நெடிய மொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல், துகிர் பவளம், மன்னிய நிலை பெற்ற, சேய தொலைவு, தொடை மாலை, களம் அணி, காய்ந்தார் நீக்கினார், மனைனா வீடு, பசு, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்ததான். மேதி எருமை, நிறைகோள் துலாக்கோள் அதெல்லாம் படித்ததான். தன்னழித்தாய், குளிர்ச்சி நிறைந்த, தடம் தடாகம். அடுத்து மந்த மாறுத சீதம் அப்படின்னா குளிர்ந்த இளந்தென்றல் காற்றுடன் கூடிய ஒரு குளிர்ந்த நீர், அதான் எனது மந்த மாறுத சீதம். சந்தம்னா அழகு, ஈறுனா எல்லை, கல் மிதப்பு அப்படின்னா கல்லாகிய தெப்பம், புவனம்னா உலகம், சூளை அப்படின்றது ஒரு கொடிய வயிற்று நோய், தெருளும் அப்படின்னா தெளிவில்லாத, கரம்னா கை, கமலம் தாமரை, மிசை அப்படின்னா மேல், திருநீற்றுக்காப்பு அப்படின்னா பெரியோர்கள் நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி நம்ம நெற்றியில் பூசி விடுவாங்களே, திருநீர் பூசி விடுவாங்களே, அதான் எனது திருநீற்றுக்காப்பு. நேர்ந்தார் அப்படின்னா இசைந்தார், தங்கள் செய்யவர் அப்படின்னா தங்களுடைய குழந்தைகள், பொற்குருத்து மிக இளமையான வாழைக்குருத்து, ஒல்லைனா விரைவு, மல்லல்னா வளமான, அழகிய, வாள் கூறிய, அரா பாம்பு, அல்லல் துன்பம், அழுங்கி மிக வருந்தி, அங்கை உள்ளங்கை, உதிரம்னா உதிரம் இரத்தம், அதெல்லாம் என்னது குருதி, மேனினா உடல், வீந்தான் இறந்தான், அப்படின்னாலே வீழுதல் அப்படின்னு பொருள். ஸோ இறக்கிறது. மறைநூல் அப்படின்னா நான்மறை, 4 மறைகள். சேய்னா குழந்தை, பூதி திருநீர், அங்கனர் அழகிய நெற்றிக்கண்ணையுடைய சிவன், பொறாது அப்படின்னா ஏற்காது, மெய் உண்மை, பணிவிடம் அப்படின்னா பாம்பின் நஞ்சு, சவம் அப்படின்னா பிணம், பாற்றுவித்தார் அப்படின்னா போக்குவித்தார், அரியாசனம், சிம்மாசனம், சிங்காதனம், இந்த மாதிரி உண்டு. அடுத்து 4 வகையான பாக்கள்: வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வரம்பு வரப்பு, ஏர் அழகு, நாற்கரணம், இதெல்லாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். 4 நெறிகள்: ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி. இது ஆசுகவி வைதருப்பம், மதுரகவி கவுடம், சித்திரகவி பாஞ்சாலம், வித்தாரகவி மாகதம். இந்த செய்யுள் நெறிகள். நாற்பொருள்: அறம், பொருள், இன்பம், வீடு. அடுத்து கோட்டி கொள்ளும் அப்படின்னா கூட்டமாக கூடுறது. சீத்தையர் கீழானவர், போலி புலவர். தூர்கட்டி பயிரடி பருத்து வளர்தல். நாளிகேரம் தென்னை, மூத்த முதிர்ந்த, கேண்மை நட்பு, தேர்ந்து ஆராய்ந்து, நோய் துன்பம், உறாமை துன்பம் வராமல், பெற்றியார் பெருமையுடையார், பேணி போற்றி, தமர் உறவினர், வன்மை வலிமை, ஒழுகுதல் ஏற்று நடத்தல், தலை சிறப்பு, சூழ்வார் அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல் நட்பாக்கி கொள்ளுதல், தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர்கள், செற்றார் பகைவர், இல்லை, இடிக்கும் அப்படின்னா கடிந்து உரைத்தல், தகைமை தன்மை, இடிப்பார் கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியோர்கள், ஏமரா பாதுகாவல் இல்லாத, மதலைனா துணை, பத்தெடுத்த 10 மடங்கு, பொருள் அல்லவர் தகுதியற்றவர், பொருள் செல்வம், எள்ளுவர் இகழ்வர், பொய்யா விளக்கம் மனையா விளக்கு, இருள் பகை, ஈனும் தரும், தீதின்றி தீங்கின்றி, புல்லார் பற்றார், உருபொருள் அரசு உரிமையால் வரக்கூடிய பொருள், உள்கு பொருள் அப்படின்னா வரியாக வரக்கூடிய பொருள், தெரு பகை, குளவினா குழந்தை, செவிலி அப்படின்னா வளர்ப்பு தாய், குன்று மலை, கைத்தொன்று கைப்பொருள், செருக்கு இருமாப்பு, எஃகு உறுதியான படைக்கலம், ஒன்பொருள் சிறந்த பொருள், என்பொருள் இயல்பாக கிடைக்கும் பொருள், இரண்டும் அரணும் இன்பமும், இடர்னா துன்பம், ஏமாப்பு பாதுகாப்பு, பிணி நோய், இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். நடலை துன்பம், சேவடி இறைவனின் திருவடி,
நமன் யமன் தெண்டிரை தெளிந்த அலை கான் காடு தடக்கரி பெரிய யானை திரள் கூட்டம் அரைகுவன் சொல்லுவன். அடுத்தது தாரை அப்படின்னா வழி, அனித்தாய் அப்படின்னா அருகில் அண்மையில், அடவினா காடு, உழுவை புலி, கூண்ட சேர்ந்த, கனல் நெருப்பு, வெள்ளையிறு அப்படின்னா வெள்ளைன பற்கள், புலால்னா இறைச்சி, புலால் உண்ணுதல்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இறைச்சி உண்ணுதல். வனம்னா காடு, வள்ளுகிர் கூர்மையான நகம், மடங்கள் சிங்கம். இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உழுவை அப்படின்னா புலி, மடங்கள் அப்படின்னா சிங்கம். ஸோ இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட்டை கூட சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உழுவை இதில் லூ இந்த லே வருது, இதில் புலியில் இல்லை. ஸோ இந்த லேல காம்பினேஷன் வருது. அப்போ உழுவைன்னு வந்தால் அதை வச்சு புலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி மடங்கள் சிங்கம் இல்லை, இதுலேயும் இங்கே வருது இல்லையா, இன எழுத்துக்களில் வரும் இல்லையா, அந்த மாதிரி தானே வரும். ரெண்டும் மடங்கள் சிங்கம் ரெண்டும் இன எழுத்துக்களாக வருது. அப்போ மடங்கள் வந்தால் சிங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நினம் அப்படின்னா கொழுப்பு, மதகரி மதம் பொருந்திய யானை, கரினாலே யானை, கோடுனா தந்தம், கிரிமலை, இரும்பனை பெரியம்பனை, உறும் இடி அலரும் முழங்கும், தொனி ஓசை, மேதி எருமை, இதெல்லாம் பார்த்தது தான். கவை பிளந்த கேளல் பன்றி, எண்கு கரடி, மறை மான், எழில் அழகு, புயம் தோல், முறுவல் புன் சிரிப்பு, இடர் துன்பம், வேங்கை புலி, வென்றி வெற்றி, அணித்து அருகில் விளம்பினால் சொல்லுதல், மாதிரம் மலை, கேசரி சிங்கம், புலகிதம் மகிழ்ச்சி, காது கொள்ளுதல், கவின் அழகு. அடுத்தது பூதரம் அப்படின்னா என்னது, மலை. வீதிவாய் வர்றது அப்படின்னா பாதையில் வர்றது. பெருஞ்சிரம், சிரம்னா தலை, பெரிய அப்படின்னா பெரிய தலை. தெண்டனிட்டதுன்னா வணங்குறது. வள்ளுவர் அப்படின்னா கூர்மையான நகம். தெரிசனம் காட்சி. சலாம் வணக்கம். தென்திரள் உறுதியான வலிமை, புந்தி அறிவு. மந்திராசலம்னா மந்திரமலை, சந்தம் அழகிய. சிரம்னா தலை, இவன் நெற்றியில் இவனியில். செகுத்திடுவது உயிர்வதை செய்வது. அறைந்த அப்படின்னா சொன்ன. அதிசயம் அப்படின்னா வியப்பு. உண்ணி நினைத்து. தெளிந்தார் தெளிவு பெற்றார். கிளை சுற்றம். நோன்றல்னா பொறுத்தல். புயல் மேகம். பனை மூங்கில். பகரா கொடுத்து. பொருது மோதிரம், மோதி பொருதுனா மோதி. நிதி செல்வம். புனல் நீர். கவிகைனா குடை. வானகம்னா தேவருலகம். மீன் நோக்கும், மீன்கள் வாழும். அடுத்து என்பால் அப்படின்னா என்னிடம். தார்வேந்தன் மாலை அணிந்த அரசன். கோல் நோக்கி, செங்கோல் செய்யக்கூடிய அரசனை நோக்கி. செத்தைனா குப்பை கோலம். இலைப்பாறுதல் அப்படின்னா ஓய்வு எடுக்கிறது. ஸோ இவ்வளோதான் நமக்கு 9th 10th பழைய புத்தகத்தில் உள்ள சொற்பொருட்கள். ஸோ நீங்கள் படிச்சுட்டு ரிவைஸ் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள், மறக்காமல் இருக்கும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ